காதலிச்சு பிரேக்கப் ஆகுறதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி ரொம்ப வருஷமாக காதலிக்கிறாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸில் போய் முடியுது. அதுக்கு என்ன காரணம்? அது ஜாதக ரீதியாக இல்லாமல் உளவியல் ரீதியாக சொல்லுங்கள். ஓகே, லவ் பண்ணுறாங்க ஆனால் பிரேக்கப் ஆகிடுது. நல்லா லவ் பண்ணுறாங்க, ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ கூட கல்யாணம் வந்து நிற்கலை, அந்த வாழ்க்கையும் விவாகரத்தில் முடியுது. இதுக்கு காரணம் என்ன? இதை வந்து ஜாதக ரீதியாக ஜோசியராக நான் சொல்லாமல் ஒரு சமூக ஆய்வாளராக சொல்கிறாங்க. ஓகே, அதாவது பழக பழக பாலும் புளிக்கும் சொல்லுவாங்கள்ல பழமொழி. இதை அடிப்படையாக நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இந்த லவர்ஸ்குள்ளே இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன வார்த்தை அதிகம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் உண்மையாக லவ் பண்ணேன், உண்மையாக இருந்தேன், உண்மையாக வாழ்ந்தேன். இப்போல்லாம் வாழ்ந்தேன்னே சொல்லுவாங்க. அந்த லவ்வில் இருக்கிறத கூட வாழ்ந்தேன்றாங்க. ஏன்னா அப்போ வாழறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் வாழுதுன்னா என்ன, குடும்ப நடத்துறது தான் வாழ்ந்தேன்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உண்மையாக இருந்ததாக சொல்கிறாங்க. லவர்ஸுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இவன் இவளுக்கு உண்மையாக இருந்ததாகவும் இவள் இவனுக்கு உண்மையாக இருந்ததாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, அவன் உண்மையாக இல்லைங்கிறது தான் உண்மை. எப்படி சொல்கிறது? இப்போ ஒரு ஷோரூமுக்கு போகிறோம், அங்கே டிஸ்பிளேல இருக்கிறது பெஸ்ட் பீஸ் எடுத்து வைப்பாங்களா, அல்லது ஏதாவது குறை உள்ள பொருளை எடுத்து வெளியே வைப்பாங்களா? பெஸ்ட் தான் இருக்கிறதுல பெஸ்ட் பீஸ் எதுவோ அதான் வெளியே வைப்பாங்க. லேட்டஸ்ட் பீஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை பெஸ்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தான் எடுத்து வெளியே வைப்பாங்க. கரெக்ட் தானே? ஒரு பொம்மையில் மாட்டி வைக்கிறத ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஆடைகளை நல்ல புதுமையானதாகவும் நல்லா இருக்கிறதாகவும் இருக்கிறதுல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வைப்பாங்க. இதுதான் டிஸ்பிளே பீஸ். அதுக்கப்புறமா நம்ம அது மாதிரி வாங்கும்போது நான் சொன்னாக்கா வேறு இடத்து கொடுக்க போகிறாங்க, இப்படி வாங்க போகிறோம், இதுதான் பெஸ்ட் பீஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் காதலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட பெஸ்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் வெளியே காட்டுவாங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல குணங்களை கொண்டு தன்னுடைய காதலரை அவர்கள் அட்ராக்ட் பண்ணுவாங்க. உண்மை அது இல்லை. உண்மை நாளுக்கு நாள் வெளிப்பட்டு போயிடும். அது ஏன் வெளிப்படுதுன்னா, இப்படி இருக்கிறதுலே ஒன்று பெஸ்ட்டு எடுத்து வெளி வைக்கிறது பேர் என்ன அப்படின்னா, அதுக்கெல்லாம் நடிப்பு. அதெல்லாம் நடிக்கிறாங்க. ராத்திரி 12 மணிக்கு முழிச்சிட்டு இருந்து